இப்போ மேஷராசிக்காரங்க எதில் கவனமாக இருக்கணும், அவங்களுடைய வேலை அப்படின்ற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையை பற்றி ஷோ ஆஃப் பண்ணக்கூடாது. நான் அந்த வேலை பார்க்குறேன், நான் இந்த வேலை பார்க்குறேன், என் வேலை இல்லை அப்படி, என் வேலையில் இப்படி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 6ஆம் இடம் வாயத்தரக்கூடாது. ஏன் 6ஆம் இடம் சில பேர் இருப்பாங்க, நான் வந்து என் பாஸ் அப்படி கூப்பிட்டாரு, என்னை சூப்பர்னு பாராட்டிட்டாரு, என் வேலையில் நான் அப்படி அப்படின்னு வேலையை பற்றி சொன்னா இவன் தான் பெரிய வேலைக்காரனா, கூட இருக்கவங்களுக்கே ஒரு பொறாமை வரும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கவங்க தான் அவங்கள பார்த்து ரொம்ப பொறாமக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. முதுகுல குத்துறவங்க யாருன்னா வேற யார் வெளில இருந்தாலும் வரமாட்டாங்க. அவங்க கூட டெய்லி யார் டிராவல் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ மேஷராசிக்காரங்க வேலையை ஷோ ஆஃப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த 6ஆம் இடம் சொல்றது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம், போட்டித் தேர்வுகள்லாம் சொல்லக்கூடிய இடம். ஸோ யாராவது மேஷராசிக்காரங்க படிக்கிற குழந்தையா இருந்தால் நான் அந்த எக்ஸாமுக்கு போகிறேன் இந்த எக்ஸாமுக்கு போகிறேன்னு சொன்னால் அதுவே பெரிய கண்டு போட்டுரும். இந்த நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ் போடுறது எல்லாமே செவ்வாய் காரகத்தை இண்டிகேட் பண்ணோம். அவங்க எல்லாம் மேஷத்துக்குள்ளேயும் விருச்சகத்துக்குள்ளேயும் அடங்குவாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்கள பார்த்து அவங்க அந்த பதவிக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாரும் பொறாமப்பட்டு அது ஒரு இல்லாமல் போய் ரொம்ப கஷ்டமாயிடும். அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவே கூடாது. நான் அதை பண்ண போறேன்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் பண்ணி முடிச்ச மாதிரி எல்லாரும் பேசிடுவாங்க. ஸோ அப்போது இந்த மேஷராசிக்காரங்க இந்த கன்னி அப்படின்ற வீட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஆசையெல்லாம் இருக்கும்ல, நான் அதை வாங்கணும்னு நினைக்கிறேன் இதை சத்தியமாக மேஷராசிக்காரங்க வாங்க முடியாது. எதனால வாங்க முடியாது? நான் சொன்ன மாதிரி இந்த 6ஆம் வீடு 11ஆம் இடம் தான் உங்களுடைய அபிலாஷையை குறிக்கக்கூடிய இடம். அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த 6ஆம் இடத்துடைய 6ஆம் இடம் 11ஆம் இடம். அப்ப கண்டிப்பா மேஷராசிக்காரங்க ஏதாவது ஒரு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்க மனசுக்குள்ள வச்சுட்டு நீங்க வாங்க வரைக்கும் பேசாம இருங்க. இதை வாங்கணும் இதை செய்யணும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா அது கண்டிஷ்டியாவோ பொறாமையா மாதிரி அதை பண்ண விடாம உங்களை வந்து இது பண்ணி விட்டுரும். ஸோ மேஷராசிக்காரங்க அவங்களோட வேலை, நீங்க ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜ் போய் ஏதாவது டொனேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பத்தி நீங்க ஷோ ஆஃப் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுடைய 6ஆம் இடத்தை வந்து நீங்க ஷோ ஆஃப் பண்ணக்கூடாது. உங்க 11ஆம் இடத்தை பத்தி பேசவே கூடாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.